குதிரைவாலியை அறுவடை செய்து அப்படியே விற்பனை செய்வதை விட முறுக்கு, தட்டை, முள்ளு முறுக்கு, காரச்சேவு போன்ற சிறுதானிய சிற்றுண்டிகளாக மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் போது கூடுதல் லாபம் பெறலாம். புதிய தொழில்நுட்பங்களையும் நாங்கள் கடைப்பிடிச்சு இந்த குதிரைவாலி தானியத்தை என்னென்ன மாதிரிலாம் பயன்படுத்தலாம்ங்கிறத நாங்கள் இங்கே மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி நிறையா பொருள்களை நாங்கள் இப்போ உற்பத்தி பண்ணிக்கிட்டு வரோம். அரிசியில் நம்ம என்னென்ன மாதிரிலாம் நம்ம இட்லி, தோசை எப்படிலாம் பயன்படுத்துகிறோமோ அது மாதிரி எல்லாமே இதில் குதிரைவாலி தானியத்தில் நம்ம பயன்படுத்தலாம். குதிரைவாலியில் குக்கீஸ் பண்ணுறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் முறுக்கு பண்ணுறோம். இதிலே அப்பளம் பண்ணலாம், வடகம் போடலாம், குதிரைவாலி வடகம் போடலாம். இப்படி எல்லாம் கிலோ 25 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. இதே நம்ம மதிப்பூட்டக்கூட பொருள்களாக நம்ம கொண்டு போய் அதற்கான நிறுவனங்களை இந்த திட்டத்தில் கொண்டு வந்து சேர்த்தோம்னா விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். உதாரணமாக 35 ரூபா கிலோ 35-40 ரூபா கிடைக்கக்கூடியும். அப்போ 35 ரூபா 40 ரூபா கிலோ கிடைக்கிற பட்சத்தில் நமக்கு என்ன மாதிரியான விவசாயிகளுக்கு லாபம் இருக்குங்கிறத நம்மளே யூகிச்சு கொள்ளலாம். குறைந்த தண்ணீர், குறைந்த வேலையாட்கள், குறைந்த நாட்கள், குறைந்த இடுபொருட்கள், குறைந்த செலவு, ஆனால் நிறைந்த மகசூல் என்ற இந்த புதிய அணுகுமுறை விவசாயிகளிடம் பெரும் ஆர்வத்தை உருவாக்கியுள்ளது. அதே வேளையில் மிகச்சிறந்த ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குதிரைவாலி பற்றிய ஆர்வம் நுகர்வோரிடமும் அதிகரித்து வருகிறது. சாதாரணமாக இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு கிலோ விதை 24 ரூபாய்க்கு போகுது தானியமாக. நல்ல வருமானம் விவசாயிகளுக்கு கிடைக்குதுங்கிறத விவசாயிகள் உணர்ந்துருக்காங்க. அடுத்து கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது இது நல்ல நியூட்ரிஷன் வேல்யூ உள்ள பயிர். முன்னோர்கள் நிறையா ஏற்கனவே பண்ணியிருந்தது, ஆனால் விட்டுட்டோம். இப்போ மறுபடியும் அதை கொண்டு வரணுங்கிறது தான் இந்த திட்டத்தோட குறிக்கோள். ஒன்று